டிக்கெட்லேருந்து எங்கள் பாப்கார்ன் டப்பாலேருந்து எங்கள் பேனர்லேருந்து எங்கள் மேஷப்லேருந்து எல்லாமே படம் 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமான்னு கேட்குறீங்க. எங்கள் கலெக்ஷன் ஆக முக்கியம். சிஎம் விஜய் சார் டைட்டில் கார்டு வருது, எத்தனை கோடி கொடுத்தா எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து எவ்வளோ சந்தோஷத்துலேயே அந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கும் போது ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வீட்டிலலாம் வந்து நான் ஒரு படத்துக்கு தான் ஒரு வருஷத்துக்கு கூட்டு போவங்களே, அப்படின்னா விஜயண்ணா படத்துக்கு கூட்டு போயிடுங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும். எந்த ரீரிலீஸுமே விஜய் சார் படம் போட்டாலே இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபுல் ஆகுது. ஸோ அடிக்கடி சொல்கிற மாதிரி கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். நான் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஜனநாயகன் திருவிழா ஓடிட்டு இருக்கு. சத்தத்தை கேட்ட திருவிழா சத்தம் தான் கேட்டுருக்க மாதிரி இருக்கு. ஒரு படத்துக்கு வந்து ஃபீலே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் படத்தை போட்டிருக்கீங்களா? ஜனநாயகன் 2 ஸ்க்ரீன்லேயுமே 5 10 ஷோவுமே முதல் 1 வீக்குக்கு கம்ப்ளீட்லி வந்து சிஎம் சார் படம் தான். இன்ஃபேக்ட் வந்து புதுசாக ஹிஸ்ட்ரியே இது வந்து பண்ணதே இல்லை. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே, ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்க்ரீனில் விழுகிறதுக்கு முன்னாடியே 25th டேக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த 25th டேக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணது வித்தின் 3 மினிட்ஸில் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்பவே முடியல. ப்ரீ புக்கிங் அப்போ 25th டே புக்கிங், அதுவும் 3 மினிட்ஸில் ஃபுல்லுங்கும் போது இது வந்து ஹிஸ்ட்ரி. இதுக்கு காரணம் வந்து விஜய் சார்ங்கிற ஒரு நேம். அவரால் மட்டும்தான் இந்த ஆரா கிரியேட் பண்ண முடியும், வேறு யாராலே முடியாது. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து உள்ளே வந்து அந்த டைட்டிலுக்காக வந்து கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இந்த படம் வெளியில் வந்துச்சு வரல, 2வது முன்ன தளபதியை பார்க்கணும், அந்த பேரை டைட்டில் பார்க்கணும். இது வந்து 9 ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த வரவேற்பு இருக்கு. 9ஆம் தேதி இல்லை எப்போ இருந்தாலும் விஜய் ஐயா அது தளபதி படம்னு அவர் சொன்ன மாதிரி, இது தளபதி படம் எப்போ வந்தாலும் அது பண்டிகை தான். 9ஆம் தேதி வந்திருந்தா தளபதி விஜய் சார்னு வந்திருக்கும். இப்போ சில மாதங்களுக்கு அப்புறம் வரனால ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய் சார்னு வருது. அதான் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமான்னு கேட்குறீங்க. எங்கள் கலெக்ஷன் ஆக முக்கியம். சிஎம் விஜய் சார் டைட்டில் கார்டு வருது, எத்தனை கோடி கொடுத்தா எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சிஎம் டைட்டில் கார்டை ஒன்ஸ் மோர் போட்டோம், தளபதி கச்சேரியை ஒன்ஸ் மோர் போட்டோம். அவங்க விட்டால் படத்தை ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, நானும் தான் கேட்பேன். பட் வந்து நான் உட்காந்து எல்லா ஷோவும் பார்த்துருவேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஐயா இது தளபதி பண்ணுறேன், ஐயா இது சிஎம் படம் அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல சார்? அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அப்படியே அந்த ஆரா கிரியேட் ஆகி மொத்தமாக தூக்கி இங்கே வச்ச மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? 77 வந்து எம்ஜிஆர் சார் வந்து இதை கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து விஜய் சாருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஸோ வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து மக்கள் அவர்களை விரும்புகிறாங்க, ஒரு ரியல் லைஃப் ஹீரோவா, ஒரு ரியல் லைஃப் ஹீரோவா மக்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம தளபதி சிஎம் விஜய் சாரை விரும்புகிறாங்கிறது இதில் தெரியுது. கண்டிப்பாக. ஆனால் எல்லாமே இருந்தாலும் இந்த கொண்டாட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், எப்படியோ தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது அந்த ஒன் லாஸ்ட் டைம்ன்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு வருவாங்க. அது வந்து எவ்வளோ சந்தோஷத்துலேயே அந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கும் போது ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வீட்டிலலாம் வந்து நான் ஒரு படத்துக்கு தான் ஒரு வருஷத்துக்கு கூட்டு போவங்களே, அப்படின்னா விஜயண்ணா படத்துக்கு கூட்டு போயிடுங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க விஜய் சாருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தம். பட் வந்து அவர் வந்து இன்னும் அதிகமான பொறுப்பில் அவர் இருக்கார். ஸோ வந்து அவர் வந்து நடிச்சிருந்தா வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு அப்டேட்டு, ஒரு டீசர் அப்படி கிடச்சிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு டெய்லி அப்டேட் கிடைக்குது. டெய்லி எங்கள் விஜயனை பார்த்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். டெய்லி எங்கள் தளபதி, டெய்லி எங்கள் சிஎம்மை பார்த்து ரசிக்கிறோம். ஸோ அது கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. ஒன் லாஸ்ட் டைமு அது கிடையாது. இதுக்கப்புறமா இங்கே இந்த படம் முடிஞ்சு இப்போ இது ஒரு நியூ இயரா ஒன்று கிரியேட் ஆகுது. ஆயிடுச்சு. நாங்கள் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து குழந்தைகள் ஆடியன்ஸ் வந்து இப்போ இல்லை, அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. உண்மையிலே அந்த மாதிரி குழந்தைங்க வரக்கூடாதுன்ற அளவுக்கு மாதிரி இருக்கா? அது வந்து சென்சார் போர்டு டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் வந்து சென்சார் போர்டு கொடுக்குறாங்க, அங்கே ஒரு கமிட்டி இருக்குது, அந்த குழு வந்து ஒன்று வந்து முடிவு செய்யுது. அதை தான் வந்து எல்லாருமே அபாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய வருத்தம் தான் நம்மளுக்கு. ஏன்னா வந்து குழந்தைங்க தான் விஜய் சாருக்கு வந்து அதிகமான ஃபேன்ஸ் வந்து குழந்தைங்க தான். அத்தனை ஜென்ரேஷனே வளர்த்தவர் விஜய் சார். ஸோ வந்து குழந்தைங்க வர முடியாதுங்கும் போது அது வந்து மிகப்பெரிய சோகம். அது வந்து சந்தோஷம் ஒரு பக்கம், எல்லாருமே வந்து அவ்வளோ அப்செட்டாக இருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷங்கிறதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இல்லை. இன்னும் விஜயமாமோட கடைசி படத்தை போய் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியலையே, அழுகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார். இதுக்கப்புறமா வந்து நம்ம கமலா சினிமாஸில் ஃபுல்லாக வந்து தளபதியோட ரீரிலீஸ் நிச்சயமாக விஜய் சார் 69 படத்தையும் கமலாவில் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
இனிமேல் கேட்டாங்க இனிமேல் வந்து வருஷங்கள் வரும் ஆனால் விஜய் சார் படம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக கமலாவில் வரும். இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 3 வருஷமாகவே எல்லா நியூ இயருமே நம்ம விஜய் சார் படத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ கூட சிஎம் சார் பர்த்டேக்கு வந்து 5 படம் போட்டிருந்தோம். மெர்சல், கத்தி, சச்சின், தெரி எல்லாமே போட்டிருந்தோம். ஜில்லா எல்லாமே. அது எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான். எந்த ரீரிலீஸுமே விஜய் சார் படம் போட்டாலே இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபுல் ஆகுது. ஸோ அடிக்கடி சொல்கிற மாதிரி கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். சார் இங்கே நம்ம கமலா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட சிவகாசி ரிலீஸ் ஆச்சு. அப்போ பேரரசு சார்லாம் கூப்பிட்டு வந்து கேக்கு வெட்டி அதே ஒரு திருவிழா மாதிரி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி இந்த செலிப்ரேட் இதுக்கப்புறமா இருக்குமா இதே மாதிரி டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வருவீங்களா? நிச்சயமாக கூட்டிகிட்டு வருவோம். இதில் என்ன மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா விஜய் சார் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கில்லி ரீரிலீஸு அப்போ கோட் ஷூட்டிங்கில் இருந்தார் சார். அப்போ நான் வந்து அந்த ஜன்னலே எட்டி பார்த்து ஒன்ஸ் மோர் போகிறத பார்த்துட்டு நான் அவரை நேரில் மீட் பண்ண போயிருந்தேன். போய் பிளஸிங்ஸ் வாங்கியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அந்த கிளாக்லலாம் வந்து குக்கு எட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரி விஷ்ணு எட்டி பார்த்து போடுறான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு நான் நேரில் போகும்போது ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறேன், நல்லா பண்ணுற ஃபேன்ஸை வந்து தொடர்ந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க ப்ரோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து விஜய் சார் நம்ம வீடியோ பார்த்துருக்காரா, விஜய் சாருக்கு நம்ம பேர் தெரியுதா, இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னடா வேணும், இது போதும்டா அந்த மாதிரி இருக்கு. சந்தோஷம். இப்போ சிஎம் சாரோட படத்துக்காக நம்ம கமலாஸ்லேருந்து என்ன ஸ்பெஷலாக ஒரு பண்ணியிருக்கோம்? எல்லாமே ஸ்பெஷல் தான். நீங்கள் வாங்குற டிக்கெட்லேருந்து இப்போ நீங்கள் டிக்கெட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டிக்கெட்னா பிரிண்ட் எடுத்து பாருங்கள், இல்லை கவுண்டர் டிக்கெட்னா உங்களுக்கு தெரியும். எப்போவுமே ஒரு டிக்கெட்டில் என்ன இருக்கும்? சீட்டு, ஷோ டைம், டேட்டு. இப்போ எங்கள் டிக்கெட் ஆரம்பிக்கும் போதே மேலே வந்து 34 years 69 films one last time the honorable chief minister of Tamil Nadu C. Joseph Vijay sir நடிக்கும் ஜனநாயகன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதே வரும். ஸோ டிக்கெட்ல இருந்து எங்கள் பாப்கார்ன் டப்பால இருந்து எங்கள் பேனர்ல இருந்து எங்கள் மேஷப்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்லி சிஎம் சார் மட்டும். அப்போ கமலாசுக்கு வந்து இப்போ ஒரு மேஷப் ஒன்று விட்டுருக்கீங்க இப்போ கமலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசர் விட உள்ள ஒரு டீசர் ஒன்று போவோம், போட்டுடலாமா கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று போடுவீங்க. அதே மாதிரி இதில் ஒரு டீசர் இருக்கு. ஓகே ப்ரோ. இதுக்கப்புறமா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் படத்தை. எத்தனை ஷோ வேணால் ஓடிக்கிட்டே இருக்கும். நிச்சயமா விஜய் சார் வந்து எங்கள் தளபதியாகவும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம், எங்கள் சிஎம்மாவும் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷ்ணு கமல், வடபழனி கமலா சினிமாஸ் ஓனர். அண்ட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பண்டிகை திருவிழா எல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி எல்லாமே. ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷரை நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அண்ட் எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் படைக்குது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே கமலாவில் 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. 2 ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே 25,000+ டிக்கெட்ஸ் போயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு புது ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே, படம் ஸ்க்ரீனில் விழுகிறதுக்கு முன்னாடியே 25வது நாளுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணோம். அண்ட் ஓப்பன் பண்ண 5 நிமிஷத்தில் 25வது நாள் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. இது வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்தது கிடையாது. ரிலீஸுக்கு முன்னாடியே 25வது நாள் வந்து 3 நிமிஷத்தில் ஃபுல் ஆகுறது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஒரு 3 எழுத்து மந்திரம், விஜய் சார்ங்கிற ஒரு 3 எழுத்து மந்திரம் மட்டும்தான். அண்ட் உள்ளே வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கர கிரேசியாக இருக்காங்க. 34 years 69 films one last time one last டான்ஸுங்கும் போது பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. சினிமாவில் இனிமேல் வந்து விஜய் சாரை வந்து நம்ம தேட்டரில் பார்க்க முடியாதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வந்து அவர் அதோட அதிகமான பொறுப்புக்கு நம்ம வீட்டை விட்டு நாட்டுக்காக போயிருக்காரு. ஸோ அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குது. அவர் சினிமாவில் நடிச்சிருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ஃபஸ்ட் லுக்கு, ஒரு ட்ரெய்லர்லாம் வந்திருக்கும். இப்போ டெய்லி நாங்கள் விஜய் சாரோட ஃபஸ்ட் லுக் மாதிரி அவரை பார்க்குறோம், டெய்லி அவரோட வீடியோஸ் பார்க்குறோம். அது ஒரு வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஏற்கனவே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் வந்து படம் டிக்கெட்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறது கிடையாது. அது நடந்தது வந்து யாருமே வந்து எந்த படத்துக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் லீக் ஆகுறது. அதுவும் விஜய் சார் படத்துக்கு நடந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி மாஸ்டருங்கிற ஒரு படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தனால தான் மக்கள் திருப்பி தேட்டருக்கு வந்தாங்க. ஏன்னா கொரோனாவில் மக்கள் தேட்டருக்கு வர பயந்தாங்க. 50% ஆக்கியபென்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மாஸ்டருங்கிற ஒரு படத்தை தேட்டரில் கொடுத்தது வந்து விஜய் சார். ஸோ எந்த படத்துக்குமே நடக்கக்கூடாது. அவர் படம் லீக் ஆகிறது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், நான் டைலாகாகவே சொல்லிடுறேன், படம் லீக் ஆகிடுச்சு, அதனால வந்து கலெக்ஷன் வீக் ஆகிடும்னாங்க. ஆனால் எப்போவுமே விஜய் சார் தான் பீக்கு. அங்கே வந்து கலெக்ஷன் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ முந்தைய படங்களை விட அவர் விஜய் சார் நடித்த முந்தைய படங்களோட இந்த படத்தில் வந்து வசூல் இருக்குன்றீங்களா? படத்துக்கு இருக்க டிமாண்ட், ஏன்னா ஒன் லாஸ்ட் மூவிங்கும் போது இருக்க ப்ரெஷர், இருக்க டிமாண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த படம் வந்து இனிமேல் 500 கோடி போகுமா, 1000 கோடி போகுமா, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து 500 கோடி 1000 கோடியெல்லாம் முக்கியம் இல்லை. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார்ங்கிற டைட்டில் கார்டு வருது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது. படம் வந்து சொன்ன மாதிரியே ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தா கூட தளபதி விஜய் தான் வந்திருக்கும். இப்போ இத்தனை மாதம் கழிச்சு வரும்போது தான் வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார்னு வருது. அண்ட் டைட்டில் கார்டை ஒன்ஸ் மோர் போட்டோம் கமலாவில். அண்ட் தளபதி கச்சேரி பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் போட்டோம். ஸோ ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க.
சான்றிதழ் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமாம், அது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம், டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா வந்து விஜய் சருக்கு வந்து குழந்தைங்க ரசிகர்கள் வந்து அவ்வளோ இருக்காங்க. ஏன்னா வந்து அத்தனை குழந்தைங்க தான் வந்து வீட்டில் சொல்லி அந்த ஓட்ஸ் அவ்வளோ கிடச்சதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து குழந்தைங்க. அண்ட் விஜய் சார் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் விஜய் சார் பிடிக்கும். விஜய் மாமான்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த குட்டீஸ்னால, அந்த குழந்தைங்கனால தேட்டருக்கு வர முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் அழுதுட்டு விஜய் மாமா படத்துக்கு கூட்டிகிட்டு போங்கும் போது அவங்க அப்பா அம்மானால தேட்டருக்கு கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ கண்டிப்பாக இது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையாகவே இதில் வந்து சான்றிதழ் கொடுத்த அளவுக்கு வந்து அந்த மாதிரியான சீன்ஸ் இதில் இருக்கா? அவங்க என்ன டிசைட் பண்ணாலும் அதை ஏற்றுக்கணும். நம்ம கிட்டத்தட்ட 190 நாள் கழிச்சு டிசம்பரில் அப்ளை பண்ண சென்சார் 190 நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. ஸோ அந்த போர்ட் கமிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது முழுக்க தளபதி அவர்கள் ஃபேன்ஸ்காண்டி மட்டும் உருவாக்கப்பட்ட படமா இல்லது சமூகத்துக்கு தேவையான படமா இருக்குது? இல்லை, அது வந்து மக்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து விஜய் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அதுதான் வந்து மக்களுக்கு ஆசை. விஜய் சார் படம்னாலே உங்களுக்கு தெரியும். விஜய் சார் அதான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டனால வந்துட்டேன். ஏன்னா 2 ஸ்க்ரீன்லேயே மாற்றி ஒன்ஸ் மோர் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து உள்ள படம் பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்களே வந்து ஒரு மினிஸ்டருங்கிறத தாண்டி, ஒரு எம்எல்ஏங்கிறத தாண்டி, நான் முதல்ல விஜய் சாரோட ஃபேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு மினிஸ்டருங்கனால அது ஒரு 3 மணி நேரம் அதெல்லாம் அந்த மினிஸ்டருங்கிற பதவியெல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு ஃபேனாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போது அரசியலை வந்து மையப்படுத்தி தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வினோத் சார் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அதில் நிறைய சீன்ஸ் கூட எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சீன்ஸ் எடுத்து புது சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்டர்நெட்டில் வெளியே வந்த சீன்ஸோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. ஏன்னா இன்டர்நெட்டில் வந்து ஒரு சீன் கூட நான் பார்க்கல. அதை உண்மையான தளபதி ஃபேன் யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்க, கிளைமேக்ஸ் மாற்றிட்டாங்களான்னு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கிளைமேக்ஸ்னு எனக்கு தெரியாது, கிளைமேக்ஸ் மாற்றிட்டாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்னு. ஸோ இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பயங்கரமாக இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி 25th டேவே இப்போவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும். ஒன்று தான், எங்கள் விஜய் சாரை எப்போவுமே தளபதியாக கொண்டாடுவோம், எப்போவுமே எங்கள் சிஎம்மாவும் கொண்டாடுவோம். நீங்கள் கேட்டிங்க ரொம்ப எமோஷனலாக இருக்குது, இனிமேல் நடிக்க மாட்டாங்கன்னு. நான் ஒரு ப்ராமிஸ் தரேன், கமலால் அவரோட 69 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா வருஷமும் விஜய் சாரோட படம் கமலால் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க விஜயோட ஃபேனா? விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேன். இன்னும் ட்ரெஸ் கோட் பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஒரு தளபதி ஃபேனா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் படம் வராது விட்டா என்ன அழுக வச்சுருவீங்க போல. திருப்பி ஒன் லாஸ்ட் டைம்னு இவ்வளோ எமோஷனலாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஏன்னா வந்து விஜய் சாரை பார்த்தா வளர்ந்துருக்கோம், அவரை பார்த்தா வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி போக்கிரி பொங்கலில் சட்டைக்கு மேலே சட்டை போட்டதுலேருந்து இப்போ இந்த காஸ்டியூம் போட்டது வரைக்கும் எல்லாமே விஜய் சாரை பார்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அவர் இனிமேல் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து, ஏன்னா அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த 3 மாதத்துக்கு எங்கள் தேட்டருக்கு ஒன்று கவலையே இல்லை. வசூல் வகையாக நான் சொல்கிறேன், அந்த கலெக்ஷன் விஜய் சார் படம் வந்துருச்சுன்னா அடுத்த 3 மாதம் பிரச்சனையே இல்லை, நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ ஏன்னா வந்து இப்போ விஜய் சார் இப்போ நிறையா நல்ல படங்கள் வருது, நிறையா நல்லா கலெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ வந்து ஒரு 4 படங்கள் நல்லா ஓடினா தான் விஜய் சாரோட ஒரு படத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சார் இடத்துக்கு யாருமே வர முடியாது, இனி யாரும் பிறந்தும் வர முடியாது. ஒரே தளபதி அவர் மட்டும்தான். 77ல் எம்ஜிஆர் சார் ஜெயிச்சார் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் 26ல் வந்து இப்போ விஜய் சார் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டோமா, கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். ஓகே, தேங்க்யூ.